ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கிட்ட வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தீங்க, கஸ்டமர்ஸ் வந்து நிறைய வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். நான் சொல்கிற ஒரு 5 விஷயங்களை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். அந்த 5 டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஸ்டோரி வந்து நான் சொல்கிறேன். அதை கேட்டுட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து என்னென்ன அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஒரு ஊரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிற்பி இருக்கிறாரு, அதாவது சிலை செய்பவர். சரிங்களா? அவர்கிட்ட வந்து நம்ம எந்த ஒரு சிலையை செய்ய கொடுத்தாலுமே அந்த சிலையை வந்து உயிரோட்டமாகவும் தத்ரூபமாகவும் செதுக்கிறதுல வந்து ரொம்ப கை தேர்ந்தவர். அதுக்கு வந்து அவருக்கு சில காலம் வந்து எடுத்துக்குவார். நம்ம நார்மலாக கேட்குற டைம் விட அவர் வந்து இன்னொரு 1 மாதம் 2 மாதம் கூடுதலாக வந்து கேட்பாராமா. ஏன்னா அவர் செஞ்சு கொடுக்குற ஒரு சிலை வந்து இப்போ ஒரு பெண் சிலை செய்கிறாரு அப்படின்னா அந்த சிலை கொண்டு போய் அங்கே வச்சாங்கன்னா உண்மையாலுமே ஒரு பொண்ணு தான் அங்கே நிற்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலையை வந்து செய்வாராமா. இதுவே ஒரு மிருகம் பொம்மை வேணும்னு கேட்டோம்னா உண்மையாலுமே அந்த மிருகம் வந்து உயிரோடு வந்த மாதிரி அந்த இடத்துல நிற்கிற மாதிரியும் தத்ரூபமாக வந்து செய்யக்கூடியதில் வந்து ரொம்ப சிறந்தவர். இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் வந்து ஒருத்தங்க வந்து சிலை ஆர்டர் கொடுக்கறக்கு வராங்க. அதாவது ஒரு பெண் சிலை வேணும். அவங்க வந்து ஒரு நடன மங்கை. சரிங்களா? அந்த நடன மங்கை வந்து ஜடை பின்னிட்டு இருக்கிற மாதிரியும், அந்த ஜடையில் வந்து எப்பவும் 3 குஞ்சம் தான் இருக்கும், ஆனால் வந்து இதில் 2 குஞ்சம் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ட்விஸ்ட்டையும் கொடுத்துட்டு போகிறாரு சிற்பிக்கிட்ட. அந்த சிற்பி வந்து சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலைகளை வந்து தொடங்குறாரு. அவரும் வந்து எதிர்பார்த்ததோடவே அந்த சிலை வந்து அழகாக வருது. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடைசி அந்த குஞ்சம் வைக்கிறப்ப என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னோட மறதியில் வந்துட்டு எப்பவும் போல் 3 குஞ்சம் வடிவமைச்சிட்றாரு. அவர் வந்து அதை யோசிக்கவே இல்லை. 2 தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் வச்சுட்டாரு. சிலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறப்ப அந்த குஞ்சம் வந்து 3 இருக்குது. அந்த சிற்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்ததையுமே அவருக்கு ஒன்றுமே புரியல. எப்படி நம்ம தவறு செஞ்சோம், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறாரு. சரி, இதுக்கு மேலே வந்து நம்ம யோசிச்சோம்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை தூக்கி ஓரமாக வச்சுட்டு இன்னொரு சிலையை வந்து செய்யறதுக்காக, அதாவது அதே சிலையை மறுபடியும் செய்யறதுக்காக வந்து ரெடி ஆகுறாரு. அப்போ வந்து அவர் கூட வேலை செய்கிற சக சிற்பி வந்து கேட்குறாரு, என்னங்க இந்த சிலை செய்கிறக்கே நம்ம வந்து 6 மாதம் டைம் எடுத்துக்கிட்டோம், இப்போ வந்து திடீர்னு இந்த சிலையை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூரம் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் நம்ம சிலை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னோம்னா இன்னும் 6 மாதம் ஆகல, என்ன பண்ணுறது? அப்போ வந்து கஸ்டமர் கொடுத்தையும் கேட்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, கரெக்டு தாங்க, ஆனால் வந்து சிலையில் வந்து அவங்க 2 குஞ்சம் இருக்கணும்னு சொன்னாங்க, நான் வந்து தவறுதலாக 3 குஞ்சம் வச்சுட்டேன். இப்படி இருக்கிறப்போ நம்ம இதை எப்படி அவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அந்த சிற்பி வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து இன்னொரு சிற்பி கேட்குறாரு, இந்த சிலை எங்கேங்க வைக்கிறது, இவ்வளோ இதாக கேட்குறாங்க அப்படின்றதுக்கு, கோபுரத்தோட உச்சியில் நடன மங்கையர்களுக்கு நடுவில் வந்து இந்த சிலை இருக்கும் அப்படின்னு சொல்லதையும் கேட்டதையும் அந்த சிற்பி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னங்க கோபுரத்தோட உச்சியில், அதுவும் நாட்டிய மங்கைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சிலையை வந்துட்டு யார் போய் இந்த 2 குஞ்சம் இருக்குதா 3 குஞ்சம் இருக்குதான்னு சொல்லி பார்க்க போகிறாங்க, உங்களுக்கே வேடிக்கையாக தெரியலையாங்க, ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அப்போ வந்து அந்த சிற்பி சொல்கிறாரு, யாரோட கண்ணுக்கும் அந்த தப்பு தெரியாது, இதை கொண்டு போய் நம்ம வச்சிடலாம், பார்க்குறவங்க எல்லாம் அழகாக இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் ஒவ்வொரு தடவையும் அந்த கோபுரத்தை நான் கடக்கிறப்ப இந்த சிலையில் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கமேன்னு சொல்லி நான் சாகிற வரைக்கும் எனக்கு அது உறுத்தும், என்னோடய வாழ்க்கையில் அந்த உறுத்தல் வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சிலையை வந்து, அதாவது இன்னொரு சிலையை வந்து செய்ய தொடங்குறாரு. அவர் வந்து மறுபடியும் இன்னொரு கேள்வி கேட்குறாரு, ஏங்க அதுக்குள்ளே வந்துட்டு இந்த சிலை செய்கிறதுக்கு நமக்கு 6 மாதம் ஆச்சு, இதை மறுபடியும் செய்யறதுக்கு வந்து இன்னும் 6 மாதம் ஆகும், ஆனால் நமக்கு இருக்கிற டைமே இன்னும் 3 மாதம் தானே, எப்படி வந்து சரி செய்ய போகிறீங்கன்னு கேட்குறப்ப அவர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து இந்த சிலையை செய்ய தொடங்குறதுக்கு முன்னாடியே கூடுதல் அவகாசம் வந்து அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன், இப்போ வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆல்ரெடி இந்த சிலையை நான் செஞ்சதுனால இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுணுக்கங்கள் வந்து இப்போ எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, அதனால் இந்த சிலையை வந்து இன்னும் சீக்கிரமாக நான் வந்து செஞ்சு முடிச்சிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவர் வந்து மறுபடியும் அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்குறாரு, ஏங்க இப்போ வந்து ஒரு சிலைக்கு தான் நீங்கள் வந்து காசு வாங்க போகிறீங்க, ஆனால் மறுபடியும் வந்து 2வது சிலை நம்ம செஞ்சிட்ருக்கோம், அப்போ நம்மளுக்கு வந்து இது நட்டம் தானே,
இதையே நம்ம இவ்வளோ தூரம் இது பண்ணோம் அப்படின்னு சொல்கிறப்ப அது இருக்கலாம். ஆனால் வந்துட்டு நாம் வாக்கு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதுபடி நம்ம என்றைக்கும் நடந்துக்கணும். நம்மக்கிட்ட காசு பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம நாக்கிலேருந்து வர ஒரு சொல் கூட தவறக்கூடாது எந்த சூழ்நிலையிலையும் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையான காரணத்தை சொல்லி கூடுதலாக இன்னும் கொஞ்சம் நம்ம பணம் கேட்டால் கூட தப்பில்லை. ஆனால் அவங்க சொன்னதையவே மாற்றி நம்ம செஞ்ச தப்பை மறைச்சி கொடுத்தோம்னா மட்டும்தான் அது நமக்கு வாழ்நாள் முழுக்க உறுத்தலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு சிப்பிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வியப்புக்கு மேலே வியப்பு, என்னடா இது இப்படி ஒரு மனுஷனா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து வியப்பாக பார்க்குறாரு. அப்போ தான் வந்து இன்னொரு சிற்பிக்கு வந்து புரியுது, நம்ம செய்கிற வேலையில் வந்து என்றைக்கும் நேர்மையாக இருக்கணும், காசுக்காக ஆசைப்படக்கூடாது. அதே மாதிரி வந்துட்டு அந்த தப்பு நமக்கு மட்டும்தான் தெரியும், அடுத்தவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காக எந்த சூழ்நிலையிலே வந்து அவங்கள ஏமாற்றிடக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிற்பி மாதிரி தான் நம்ம எல்லாருமே வந்து இருக்கணும், சரிங்களா? ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட கொண்டு வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அவங்க எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தைச்சி கொடுக்கணும். அவங்க கேட்குறாங்க பார்த்தீங்களா, அந்த டிசைனில் வந்து நம்மளால் வைக்க முடியல அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வச்சு அதுக்கான பர்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் தான் மற்ற டிசைன்ஸ் வந்து நம்ம வைக்கணும், சரிங்களா? அதை விட்டுட்டு அவங்களுக்கு எப்படி இந்த தப்பு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து என்றைக்கும் நம்ம ஏமாற்றணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மட்டும் நமக்கு இருக்கவே கூடாது, சரிங்களா? எது நடக்கிறதோ நடக்கட்டும், அவங்கக்கிட்ட வந்து நம்ம நேர்மையாக இருக்கணும், சரிங்களா? எந்த அளவுக்கு நாம் அவங்கக்கிட்ட வந்து எதிர்பார்க்குறோமோ அதே அளவு அவங்களும் நம்மக்கிட்ட இருந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க, சரிங்களா? அதையே வந்து நம்ம நிறைவேற்றுற மாதிரி நடந்துக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா தவறு நாம் செஞ்சுட்டு அவங்கக்கிட்ட வந்து கூடுதலான அமௌண்ட் வந்து என்றைக்கும் வசூல் பண்ணக்கூடாது, சரிங்களா? அவங்க வந்து யோசிப்பாங்க இல்லைங்களா, என்ன நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட் சொன்னாங்க, இப்போ வேறு மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கையே போயிடும். இவங்க வந்து ஆரம்பத்தில் சொல்கிறது ஒரு அமௌண்ட்டாக இருக்கும், ஆனால் துணி கொடுக்குறப்போ வாங்குகிற அமௌண்ட் வேறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவிட்டி வந்துடும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற வேலைக்கு அழகல்ல, சரிங்களா? அதனால் நியாயமான விலையை நியாயமான முறையில் மட்டும்தான் நம்ம வாங்கணும். எந்த காரணத்தை கொண்டு அதிகமாக வந்து நம்ம ஆசைப்படக்கூடாது. அதே மாதிரி வந்து வேலை செய்கிறப்போ வேலையில் மட்டும் கவனமாக இருங்க, சரிங்களா? மற்ற விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மனசை போட்டு குழப்பிக்கிட்டு என்றைக்குமே வந்து இருக்கக்கூடாது. அதுக்கடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட துணியை கொடுத்துட்டு இந்த டைமில் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சரின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 டைம் யோசிங்க. வேறு ஏதாவது துணி இருக்குதா, வேறு ஏதாவது கஸ்டமர் வந்து இந்த டைமில் கேட்டிருக்காங்களா, நம்மளால் அந்த டைமுக்குள்ளே தைச்சி கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு முடியும் அப்படின்னா மட்டும் சரின்னு சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா கூடுதலாக இன்னும் கொஞ்சம் டைம் கேளுங்க, சரிங்களா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம சொன்ன நேரத்தில் சொன்ன டைமில் நம்ம வந்து எப்போவுமே துணி கொடுக்க கற்றுக்கணும். ஒரு கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது என்னென்னா நியாயமான விலையாக இருக்கணும், அதோடு வந்து சொன்ன நேரத்தில் கரெக்டாக வந்து கொடுத்துருவாங்கப்பா அவங்க, இந்த பிரச்சனையே இல்லாத டெய்லர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாமளும் வந்து நடந்துக்கணும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்துட்டிங்கன்னா செய்கிற வேலையில் வந்து நேர்மை இருக்கணும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகமான காசு வந்து அவங்ககிட்டேருந்து வசூல் பண்ணக்கூடாது. மூணாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம தெரியாதனமாக செஞ்ச தப்பை சரி செய்ய நினைக்கணுமோ தவிர அதையை வந்து ஏமாற்றி அவங்க தலையில் வந்து நம்ம கட்ட பார்க்கக்கூடாது, சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்துலையும் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாலாவதாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த தொழில் தர்மம் இருக்கணும், சரிங்களா? அதாவது அவங்கக்கிட்ட நம்ம என்ன ரேட் வாங்கணுமோ அதை மட்டும்தான் வாங்கணும். நான் வந்து இந்த தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட கூடுதலான ஒரு அமௌண்ட் வந்து என்றைக்குமே நம்ம வந்து வசூல் பண்ணக்கூடாது, சரிங்களா? நம்ம செய்கிற வேலைக்கு உண்டான கூலி என்னவோ அந்த கூலியை மட்டும்தான் நம்ம வாங்கணும். அஞ்சாவதாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நேரம் தவறாமை, சரிங்களா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க வந்து எந்த டைமில் கேட்குறாங்களோ அந்த டைமுக்குள்ளே வந்து நம்ம டெலிவரி கொடுக்க பழகிக்கணும், சரிங்களா? லேட் பண்ணக்கூடாது. லேட் பண்ணோம்னாவே அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, இவகிட்ட நம்ம துணி கொடுத்தோம்னா எப்போ பாரு லேட்டாக தான் கொடுக்குறா, டைமுக்கு கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. அதனால் அதுக்கு வந்து நம்ம இடம் தரக்கூடாது. கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க கேட்குற டைமில் கொடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. நாம் அதையும் விட்டுட்டு அவங்க சொன்ன டைமுக்கு அப்புறம் 2 நாள் 3 நாள் கழித்து கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்த டைம் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து நம்மக்கிட்ட வரமாட்டாங்க.
பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டே என்ன சொல்லுவாங்க, அவள் வந்து கரெக்டான சொன்ன டைமுக்கு தரமாட்டாப்பா, பேசாமல் வேறு பக்கம் கொடுத்து தைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களையும் வந்து நம்மக்கிட்ட வரவிடாமல் தடுத்துருவாங்க. சரிங்களா? அதுக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்லேயே சொன்னேன், முடிஞ்சால் மட்டும் எஸ் சொல்லுங்கள், இல்லைனா வந்து நோ சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இல்லைப்பா அவளால் முடியலனாலும் கொஞ்சம் டைம் கேட்பா, நம்மளுக்கு டைம் இருந்துச்சுன்னா கொடுக்கலாம், அவள் அதுக்குள்ளே தைச்சி கொடுத்துருவா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. என்னோடய டெய்லரிங் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த 5 விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதாக இருக்கும். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா இது அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயங்கள். சரிங்களா? அதனால் நான் இன்னமும் இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எங்கிட்ட வர கஸ்டமர்ஸ் வந்து நிறையா வரத்துக்கு காரணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு 5 விஷயங்களை தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நான் செய்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் செய்யாத ஒரு விஷயத்தை என்றைக்குமே நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நல்லா தைக்கிறதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? அதை நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னாவே போதும், கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட நிறையா வரத்துக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து பேசிக் தான். சரிங்களா? என்னோடய இந்த 5 டிப்ஸ் உங்களுக்கு உண்மையாலுமே பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே வந்துட்டு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்டாக கிடைக்கும். இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு எப்போவும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.